தண்ணி கோலம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன். தண்ணி கோலம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன். என்னடா இது? பாத்துக்கிட்டு ஆடுற பூ என்னடா மதுரை போடுறது. முத அவசரமா பூ விளையாடாதே. ஐயோ தண்ணி கோலம் எடுத்து வாத்தியாரையா சொல்லுங்க. நேத்து 3 மணிக்கு கார் எடுத்து போனீங்கல்ல, ஆமா. தயவு செய்து இந்த பொம்பளை எனக்கு வேண்டாம் பொண்ணு. ஏங்க சும்மா வெட்டித்தனமா ஊர்ல போய் பரிசம் போடணும் போனோம்ங்க. என்ன இந்த தண்டியை கட்டி நான் என்ன செய்யறது? உங்களுக்கு பார்க்கவும் நல்லா தான் இருந்தா ஊதிட்டா என்னன்னு தெரியல. ஆஹா ஊருக்குள்ள ஊதிட்டியா? பரவாயில்லை. இந்த பொம்பளையை பார்க்கும்போது இந்த பைபாஸ் ரோட்ல பைபாஸ் ரோடு இருக்குல்ல, இந்த டோல் கட்ட தீவாள் பாருங்க. டோல் கட்ட இருக்குல்ல, டோல் கட்ட அதான் என்ன பண்றது தெரியலடா. அத்தான நினைச்சுக்கிட்டு அது நானும் போறேன். அத்தான நினைச்சுக்கிட்டு அரளி பூ வாங்கி வச்சு கபடி கபடி நீ தாளம் போடுற மொத்தமா விற்க போற அதையும் கூட புடிக்குதே. வெட்டிக்கார மாமா சொல்லுமா. என்ன பொம்பளை வாழ்க்கை என்ன செய்ய சொல்ற? என்னடா புடுங்கிக்கிட்டே வருது. மண்ட மசதி இப்படி போச்சே. நானும் எவ்வளவு நேரம் சும்மா ஒட்டுக்கு நடிப்பா மயிரை புடிங்கிட்டு வருது. சத்த மாட்டி இந்த நடிக்க முடியாது குழந்தை நல்லா குத்தி நாங்க குத்திட வாடி தெருவா போறேன். ஆல்ரவுண்ட் ஏய் டான்ஸை வளைச்சு 17 போட்டா எடுத்திருக்கேன். நீலாம் 17 போட்டா அந்த பிள்ளையோட குடும்பமே நடத்திட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பிள்ளையாவது செல்லுல தான் வச்சிருக்கேன். உங்க போட்டோ ஒன்று எனக்கு வேணுமே. ஏன் பாத்ரூம்ல விட்டுருக்கா? வீட்டுக்கு முன்னாடி மட்டும். வீட்டுக்கு திஷ்டி அடிக்க. என் போட்டோ கொண்டே உன் வீட்டில் வச்சேன்னா கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிடுவாங்க. எதுக்கு இந்த முண்டை 6 போட்டோ பிடிச்சி வச்சேன்னா? ஏதோ லேடிஸ் தொழில் பார்க்குறேன் அப்படின்னு. வெட்டிக்கார மாமா சொல்லுமா. என்ன பொம்பளை வாழ்க்கை. ஏன்டி அது பொண்ணா பிறக்கிறதே தவறுதேன். ஏன் ஒரு பீடி இருந்தா கொடுங்களே. சுருட்டுக்கு வேணுமா? பீடி இல்ல, யானை மார்க்கு சேனை சுட்டு இருக்கு வேணுமா? இல்ல சேனை சுட்டு நான் சாப்பிட மாட்டேன், நீங்களே சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு கொடுங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன்? ஈபில வேலை ஆகுற கல்யாணம் பண்ணி நல்ல மாப்பிள்ள தானே. ஈபில வேலை ஆகுற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மண்டை மத்த புடிங்கிரு. இது என்னத்துக்கு பேசாம பூராத்தையும் அவுத்து போட்டு கூட நில்லுவேன். என்னடி அது அப்படி மாட்டு. அக்கா அதை கொத்தி விடுக்கா வாங்க. வேணும்னா 2 ஆணி அடிச்சு விட்டா அது வாட்டுக்கு நறுக்கு நின்று போகுது. வேற இரு சத்த இருங்க, நாடா படிக்கிறோம். அப்பாடா இந்த கொடுமையா? இந்த காசை வாங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். உங்க தலையெழுத்து என்ன நடிச்சு நான் குழந்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடைக்கிய பல்ல இழிக்கிறிய. மொத்தத்துக்கு கொண்டிய புடிஞ்சு விட்டான்டா தாளக்காரே. நான் மொத்தமா நாடகத்தை முடிக்க போறேன். சரி எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன்டி ஈபில வேலாக்குற கல்யாணம் பண்ணு. நல்லா சரி ஈபில வேலாக்குற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மணி அடிச்ச மாதிரி சம்பளம் வேற. போஸ்ட் பீஸ் போட்டாலும் காசு வாங்கிடுவேன். பீஸ் புடுங்கினா காசு, சொருனா காசு, வச்சா காசு. போஸ்ட் மேல ஏரியா நம்மளை காப்பாத்திடுறோம். அவனை கல்யாணம் பண்ணு. சரி அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாவத்துல எண்ணெயை மலுக்கடிச்சு ஏற ஆரம்பிக்கிறேன். பீஸ் போடுறோம் வேற எதுவும் போட்டுறேன். முன்னால ஒரு பீஸ் பின்னால வேற விஷயம் முன்னாலையும் மாத்தி போட்டு பீஸ் அடிச்சு போவோமே. சரி அதுதான் போனா போகுதுன்னு ஒரு இவனை கல்யாணம் பண்ணு. எவனை? ஐஸ் விக்கிறவன். ஆஹா சரி ஐஸ் விக்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழுன்னு இருக்கு. இந்த வெயில் காலத்துல நிறைய கிடைக்குமியா. அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஆம்பாட்டில் படுத்துக்கிறேன். நாரண்டை அடிச்சு பாக்குறேன். விளையாட்டு பொருள் நினைச்சியா? சரி அதுதான் போனா போன்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணு. எவர? ஒரு கொத்தனார. ஆஹா
சரி கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆளு வீடு வீடு பூசியா நம்மளை காப்பாத்தினே இப்போதைக்கு 1500 ரூபா சம்பளம்யா 2000 ரூபா வரைக்கும் போச்சு அங்கு நொங்கு தள்ளி போவோம் சாரத்துலேருந்து வேலாக்கும்னே அந்த வெயிலில் கிடந்து விடாத வெட்டி பூச்சி கிடப்பேன் நம்ம ஆளு ஈஸியாக சொல்லலாம் என்ன கான்ட்ராக்ட்னா உனக்கு சில்லறை நிறையாவில் சில்றாங்க அங்கே வெயிலில் கிடந்து பூச்சிக்கிட்டு போய் நம்ம ஆளு சொல்லலாம் என்ன சொங்கும் சொல்லியுமா இருக்கு அப்படின்னு எதை பார்த்து செவத்தை பார்த்து இப்படித்தான் நானும் ஒரு மேஸ்திரியோட வேலைக்கு போனேன் சரி நீனுமா ஆமாம் வேலைக்கு போய் 2 பேரும் குத்தனார் 2 சித்தாள் ஓஹோ உங்களுக்கு ஆமாம் வேலை கடுமையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஓடி இருக்கும் வேலை நம்மளோட அந்த கொத்தனாரு அவன் சாரத்தில் நின்றவன் தவுசர் போடாமல் நின்றுப்பான் அவன் ஐயா அவன் சித்தாள்கிட்ட சொன்னான் அடியே அடியே போய் தூக்குண்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு தூக்குண்டு இவன் லூசு முண்டை இவன் தூக்குண்டை பார்த்துக்கிட்டு இப்படியே நிற்கிறான் அந்த கதை ஞாபகம் வந்து எனக்கு சரி எல்லாரும் கல்யாணம் பண்ணி நான் ஒரு இவரை இந்த மைக்செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணு எஸ்கே மைக்செட்டை சரி நமக்கு எஸ்கேன்னா ரொம்ப பிடிக்கும் சரி எஸ்கே மைக்செட்டை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் ரூமுக்கு போயிட்டோம் 2 பேரும் போனவனா பாரு இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதல் இரவு நடைபெறும் அனைவரும் திருவிழா வந்து கண்டு கழிக்கும் கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க இது என்ன கோயில் கும்பாசம் இதையுமா 10 பேர் ஓட்ட கட்டிட்டேன் 15 பேர் இது மாதிரி சீனை ஊத்துட்டாங்க 7 பேரும் சீட்டை கிழிச்சிட்டேன் நிலைய பேத்திருப்பாங்க 3 பேரும் சென்னலை பேத்துட்டேன் 2 பேரும் செவத்துல ஓட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு இல்லைன்னா என் ஜாக்கெட்டையும் கிழிச்சிருப்பாங்க பாவாடையும் கிழிச்சிருப்பாங்க சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு இவரை பார்த்து கல்யாணம் பண்ணு இவரை யாரை சொல்றேன்னே தெரியல வக்கீலை பார்த்து கல்யாணம் பண்ணு ஓஹோ சரி வக்கீலை பார்த்து கல்யாணம் பண்ண அந்த ஆள் வாதாடியா நம்மளை காப்பாத்துறியா ஆமா 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 அந்த ஆள் நல்லா தூங்குனேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதா இருந்தாலும் வாய்தா போகணும் இதே சிந்தனையிலே தூங்குவேன் போ தள்ளிப்படி நாளைக்கு பார்த்துக்குருவான் சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு ஆஹா அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி கார்ல போகலாம் ஏசியில பிறந்துட்டு படுக்கலாம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா புள்ளையே இல்லை எப்படி இருக்கு ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மஜுர்னா உனக்கு வருஷத்தோட வீட்டுல இருக்கேன் அவனுக்கே புள்ள உனக்கு இல்லை சொல்ல வேண்டியானே ஏதோ ஒரு முடிவில் வந்திருக்கேன் எங்கிட்ட மாடு எங்கிட்டாவது காலைக்கு போயிடலாம் பார்க்குறேன் இங்கிட்டு போய் மாட்டிக்கிறாத ஏற்கனவே கொழுப்பை பத்தே விட்டு புரிஞ்சிருக்க மறுபடிக்கு போய் வேலைக்குள்ள மாட்டி மண்டை எடுத்து செத்து இப்போ சும்மா தான் இருக்கேன் நீங்க வேணா உதவி வேணா நல்லா இருக்கு சரின்னு போய் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை சரி 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் நல்ல வேலை அதுல ஆன மாசம் தான் அது எங்க எத்தனை மாசம் 8.75 முக்காறு 8 எது முக்கான்னு எனக்கே தெரியல இன்னொன்று தெரியுமா இப்போ இது யாருக்கு இப்படி மாசமா கண்டுபிடிப்போமா எப்படி நீங்க வாசிங்க அசைவில்லைல மாமா மிருதங்க மாமா நீங்க வாசிங்க படும் தொன்ன பிள்ளை இருப்பான் இவன் எப்படியாவது பொம்பளை நோக்கத்துல திரும்பி அவங்கள பாவம் நல்லா சம்பாதிச்சுன கட்சியில இருந்து நல்ல காசு வருமானம் 50,000 ஒரு மாசம் தேவையா பொழுதைக்கு வெயில்ல கிடந்து விடால விட்டுற மாதிரி காலம் முடி தேவையாது நீ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியும் சொன்ன புத்தியில இருந்தேன் சரி அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா அப்படியே 11வது வருஷம் மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம் ஆமா அதுக்கு யார் காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றதே பெரிய சந்தோஷம் புருஷன் தான் சொல்லணும் சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மேடை இருந்தேன் எனங்க நீங்க அப்பா பரி அப்படின்னு போய் அரசியல்வாதிட்ட சொன்னேன் உங்க புருஷனை சொல்றீங்க அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன் எப்படி இது நான் செய்த சதி இல்லை எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு ஏன்னா மாஜமாக்கரமான எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன் அதனால எங்க அப்பா வந்து எங்களுக்கு கண்ணு கருத்துமா காவல அக்கா சத்த எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்புறம் படுத்துக்கணும் திருப்பி படுங்க திருப்பி படுமா சுருக்கா நினைக்கிறேன் அடியே தோழி